ஹலோ வாங்க. பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் வீட்டில் உள்ள சாப்பாடு வடிக்கிற அரிசியை வச்சு எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரை வச்சு 150 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதை போட்டுட்டு தாளிப்புக்கு போட்டுட்டு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயமும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு அரைக்கட்டு புதினாவும் அரைக்கட்டு கொத்தமல்லியும் நான் நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1½ டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1½ டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா கெட்டி தயிராக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள். ஒரு 600 கிராம் சிக்கன் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கனில் உள்ள தண்ணிலாம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நமக்கு அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் நம்ம வீட்டில் நார்மலாக சாப்பாடு வடிக்கிற அரிசியை தான் நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். அது கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் அரிசியை போடணும். சில பேர் கொதி வரக்காட்டுமே அரிசியும் போட்டு குக்கரை மூடிடுவாங்க. அந்த பிரியாணி நல்லா இருக்காது. நாங்கள் பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தது இதை திருப்பி நல்லா கீழே உள்ள அரிசி எல்லாம் மேலே வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு காரம் சில பேருக்கு கம்மியாக இருக்கும், கூட இருக்கும். உப்பு அதெல்லாம் உப்பு கம்மியாக இருக்கும், கூட இருக்கும். அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை மேலே கார்னிஷ்க்கு போட்டுட்டு நெய்யில் வறுத்து நான் ஒரு 15 முந்திரி தனியாக வச்சுருந்தேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். இது ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா போதும். பாருங்கள் பிரியாணி எப்படி உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரியான